பெண்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டுனா அது பாதாம் பிசினுங்க. இதில் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, மெக்னீஷியம், சோடியம், ஜிங்க், மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குங்க. இதை தினமும் சாப்பிட்றதுனால பொலிவான முக அமைப்பு கிடைக்கும். தலைமுடி அடிக்கடி கொட்டுது அப்படின்னா இதை பயன்படுத்துறதுனால உங்கள் தலைமுடி வளர வாய்ப்பு இருக்கு. மாதவிடாய் சுழற்சியும் சீராக நடக்கும். கருத்தரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதை ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்லியிருக்காங்க. உடல் சூடு அதிகமாக இருக்குன்னா இதை தினமும் சாப்பிட்றதுனால உடல் சூடும் குறைய வாய்ப்பு இருக்கு. அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. தசை வலிமை அதிகரிக்குங்க. உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிடும் போது எலும்புகள் பலப்படும். ஆண்களுக்கும் ஆண்மை அதிகரிக்கும். மன அழுத்தமும் குறையும். ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு, ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை தினமும் கொடுத்து பாருங்க. நல்ல ஞாபக சக்தி வரும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தினமும் இதை 1 ஸ்பூன் அல்லது 5 கிராம் பயன்படுத்திக்கலாம். இந்த பாதாம் பிசினை நைட்ல ஊற வச்சு காலையில சாப்பிடலாம். இது எப்படி சாப்பிடலாம்னா தண்ணியில கலந்து சாப்பிடலாம். நல்ல தூக்கம் வரணும்னா காலையில ஊற வச்சு நைட்ல சாப்பிடலாம். இதை மோர்ல கலந்து சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு கோல்டு, இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கலாம். உடல் எடை கூடணும்னு நினைக்கிறவங்க பால்ல கலந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. நல்ல சுவையாகவும் இருக்குங்க. 5 முதல் 15 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க 2 கிராம் அளவுக்கு சாப்பிடலாம். 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி என் குழந்தை வெளியில் இருக்காங்க, வெளியில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்கன்னா இதை அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு தினமும் 2 கிராம் அளவுக்கு ஊற வச்சு அவங்கள சாப்பிட சொல்லுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாதாம் பிசினை தினமும் சாப்பிடுங்க. பிரிஸ்கா இருங்க.